ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்லைசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது எக்ஸல்ன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்லைஸ்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு இன்ட்ராக்டிவ் பட்டன் கிரியேட் பண்ணி அது மூலமாக ஃபில்டர் யூஸ் பண்ணுறது. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர் டு நம்ம ட்ராப் டவுன் வேல்யூஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறதுல. ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறதுன்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி கிரியேட் டேபிள்னு கேட்கும். ஓகே கொடுங்க. அப்புறம் வந்து இந்த எக்ஸல் மெனுவில் ஸ்லைசர் ஆப்ஷன் இருக்கும். இங்கே இன்சர்ட் ஸ்லைஸ்ன்றது அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபில்டர் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால ஜஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மெனு வரும். இதுக்கப்புறம் வந்து எக்ஸல் மெனுவில் வந்து ஒரு பட்டன்ஸ்ன்ற ரிப்பன் மெனு இருக்கும். ஓகேங்களா? அந்த செக்ஷனில் வந்து காலம்ஸ்ன்ற ஒரு ஃபீல்ட் இருக்கும். அதில் வந்து வேல்யூ பை டிஃபால்ட் 1ன்னு இருக்கும். அதை வந்து 4ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து எனக்கு வந்து 4 யூனிக் வேல்யூ இருக்கிறதுனால இங்கே நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஹரிசாண்டலாக அலைன் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் வந்து இந்த ஸ்லைசர் அதுன்றதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபினான்ஸ் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே என்னோட ஃபினான்ஸில் யார் யார் இருக்காங்கன்றது ப்ராப்பராக ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ஹெச்ஆர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பட்டன் ரிலீஸ் பண்ணோடனே அந்த ஃபில்டர் பண்ண டேட்டாலாம் அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை ரீசெட் பண்ணணும்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? தேங்க்யூ.